கடம்பூர் ஜமீனில் புதிய அரண்மனையை சுற்றி இயற்கை விவசாய முறையில் பழத்தோட்டம் ஒன்றை உருவாக்கியிருக்கிறார்கள். இங்கே ஜமீன் வாரிசுகள் ஆச்சரிய நடைமுறை ஒன்றை உருவாக்கி கடைபிடித்து வருகிறார்கள். அது யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் தோட்டத்திற்குள் வந்து விரும்பிய பழங்களை பறித்து சாப்பிடலாம் என்கின்ற நடைமுறை. பழத்திற்கு எந்தவித கட்டணமும் இல்லை. இந்த ஏரியாவிலே ஒரு சோலையா இருக்கும், பாறை வளர்க்க ஒரு சோலை இருக்கும். அதை மக்கள் ரொம்ப விரும்புவாங்க நம்ம விவசாயம் பார்க்கறது. அது மட்டும் இல்லை, நம்மகிட்ட வந்தால் யார் எதுவானாலும் புதிய முறையில் அவங்க சொந்த தோட்டமாக சாப்பிடலாம். அத்தாக்க விவசாயம் பார்க்க வரைக்கும் ராஜா பார்க்கறதுனால இந்த தோட்டம் எல்லா மக்களும் பொதுமக்களுக்கும் ஒரு தன் சொந்த தோட்டம் மாதிரி எடுத்துக்கலாம். அதெல்லாம் எல்லாம் நம்ம விரும்புவாங்க. அந்நியமாக மற்ற ராஜாக்கள் இருக்கிறத விட நம்மகிட்ட அந்நியமாக இருக்காங்க. படித்து பட்டதேற்று மற்ற தொழிலில் ஈடுபடும் நுட்பம் பெற்றிருந்தும் கூட அடுத்தடுத்த தலைமுறையினரும் இயற்கை விவசாயத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இயற்கை விவசாயத்தை பரப்புவதும் கடமையாகவும் பெருமையாகவும் இவர்கள் கொண்டிருக்கிறார்கள். நான் மெட்ரோ சோழத்தில் பிஇ சிவில் படித்தேன். ஆனால் எனக்கு வேலைக்கு போக இன்ட்ரெஸ்ட் இல்லாதனால எங்கள் அப்பா அக்ரிகல்ச்சரில் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு. அதனால் நான் இதே தொடர்ந்து செய்யணும்னு நானும் ஆசைப்பட்றேன். அதில் எனக்கு நம்பிக்கையும் இருக்குது. இயற்கை விவசாயத்தை நம்ம இன்னும் கொண்டு வரணும் நாட்டில் அப்படின்னு எங்கள் அப்பாவோட தீவிர ஆசை. அதையும் நான் பின்பற்றுவேன் என்று நம்புகிறேன். ஆங்கிலேயர் காலத்திலேயே கடம்பூர் பகுதி வேளாண்மைக்கு பிரசித்தி பெற்றிருந்தது என்பதற்கு ஒரு அடையாளம் இங்கே இருக்கிறது. 1927 ஆண்டில் கட்டப்பட்ட பருத்தி மில். சுற்றுப்பகுதிகளில் விளையும் பருத்தியிலிருந்து பஞ்சுகளை இங்கே கொண்டு வந்து நூல் தயாரித்திருக்கிறார்கள். அந்த நூலை மதுரை, தூத்துக்குடி போன்ற இடங்களுக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட எங்கள் உள்ள விளைஞ்ச பருத்திகள், பக்கத்தில் உள்ள விளைஞ்ச பருத்திகள் எல்லாம் வாங்குறதுக்கு அது ஏண்டா பாலின்னு ஒரு மில் வச்சிருந்தாங்க. ஏண்டா பாலி இங்கிலீஷ் அந்த அது கிட்டத்தட்ட 1927 ரன் ஆகிட்டு இருந்தது. அவங்க இதில் 24 மனைகள், மனைன்னு சொல்லுவாங்க, பருத்தி அரைக்கிறதுக்கு 24 மனைகள் வச்சுருந்தாங்க. அரைச்சி நிறைய பண்ணாங்க. நிறைய பண்ணிக்கிட்டு அவங்களுக்கு மதுரை தூத்துக்குடி அவங்க மில்லுக்கு கொண்டு போட்டுவாங்க. அப்படி சப்ளை பண்ணிட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக வேண்டி ஏற்படுத்திட்டாங்க. வெளியிலிருந்து நிறைய வாங்குவாங்க. அவங்க பர்ச்சேஸ் பண்ணுறது கிட்டத்தட்ட இங்கே உள்ள தீர்ற பஞ்சு கூட அவங்க வாங்கிடுவாங்க. எவ்வளோ நாளும் வாங்கிடுவாங்க. அப்படி பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப காலமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்த மார்க்கெட் இல்லையா, மார்க்கெட் கொஞ்சம் டவுன் ஆனோன்னா எல்லாம் அப்படி அது பிடிச்சேன். முன்னாடி ஆங்கிலேயர்கள் இங்கே அதிகமாக வியாபாரம் பழக்கம் இருந்ததுனால இந்த மில்லில் தான் தங்கியிருந்தாங்க. அவங்களால கட்டப்பட்டு தான் இந்த மில்லு. அப்போ இந்த தண்டவனம் உள்ளே போகிற அளவுக்கு இருந்தது. அவங்க பயன்பாட்டுக்காக உள்ளே புக்ஸெல்லாம் போய் அவங்க வேலைகளை சரக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு அவங்க இந்த பக்கத்தில் ஒரு ஏர்போர்ட் இருக்கு. அவங்க அடிக்கடி அங்கே இறங்குறது போகிறதுனால இது நல்லா வசதியாக உள்ளதுனால கடம்பூரை பயன்படுத்திக்கிட்டாங்க. திருமண பிரச்சனைகள் மற்றும் சமூக பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் இவர்கள் பங்காற்றியிருக்கிறார்கள். சட்டப்படியான நடைமுறைகள் இருந்த போதிலும் கூட பாரம்பரியமான வழக்க வழக்கப்படி இன்றளவு மக்கள் இவர்களை நாடி வருகிறார்கள். கோயில் கூட சட்டத்தை நீங்க கையில் எடுக்க அப்படின்னு கேட்டாங்க. சட்டத்தை நீங்க கையில் எடுக்கணும். 2 மாற்று மருத்துவ கல்யாணம் முடிக்கணும்னு நினைக்காங்க. 2 பக்கமும் பிரச்சனை வருது. ஆனால் 2 பேருமே நம்மளை நாடி வந்துடுவாங்க. 2 காய்கறி கோழி கூப்பிட்டு இருப்பாங்கவா, இந்த பொருள் வந்துச்சு உனக்கு சம்மதமா, சம்மதம் சொன்னால் தாலி கட்டு இல்லைன்னா அங்கே போ அப்படின்னு சொல்லி 2 பேரையும் காம்ப்ரமைஸ் பண்ணி இதே மாறிக்கிற எங்கள் அண்ணன்
அவன் இருந்து பேசுற விவகாரம்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையன் ஒரு ஆர்வம் போடணும். அவ்வளவு ஒரு விவகாரம் ஸ்மூத்தா முடிச்சு 2 பேரையும் ஒரு திருப்பி சொல்லும்போது 2 பேரையும் சந்தோஷப்படுத்தி அனுபவம். இப்படி கடம்பூர் ஜமீல் பற்றிய ஆச்சரியமான பல தகவல்கள் நீண்டு கொண்டே போகின்றன. இது ஒரு புறம் இருக்க, வரலாற்று பக்கங்களில் அதிக இடம் பிடித்த ஒரு ஜமீனும் வியப்பான பதிவுகளோடு இந்த மண்ணை விட்டிருக்கிறது. அது எட்டயபுரம் ஜமீன்.